தென்பாண்டிச்சி மயிலே ஏர்வாடி நகரினிலே ஏந்தலராம் இப்ராஹீம் அருள் பெறவே வாருங்களே. இப்ராஹிம் பாதுஷாவிடம் அருள் பெற வாருங்கள் என்று இங்கே பாடல் மூலம் அழைக்கின்றனர். ஆனால் இறைவனால் மட்டுமே அருள் புரிய முடியும், மனிதர்கள் அதற்கு சக்தி பெற மாட்டார்கள் என்பது இஸ்லாமிய நம்பிக்கை. இப்ராஹிம் பாதுஷா என்பவர் இறந்துவிட்ட ஒரு நல்ல மனிதர். அவரால் எவருடைய நோயையும் குணப்படுத்த முடியாது. இது பற்றி அல்லாஹ் குறிப்பிடுவதை பாருங்கள். அல்லாஹ் என்று யாரை அழைக்கிறார்களோ அவர்கள் எதையும் படைக்க மாட்டார்கள். அவர்களே படைக்கப்படுகின்றனர். அவர்கள் இறந்தவர்கள், உயிருடன் இருப்போர் அல்லர். எப்போது உயிர்ப்பிக்கப்படுவார்கள் என்பதை கூட அவர்கள் அறிய மாட்டார்கள் என்று அல்லாஹ் திருக்குரானிலே குறிப்பிடுகிறான். அடுத்ததாக கபர்கள் காரையால், அதாவது சுண்ணாம்பு கலவையால் பூசப்படுவதையும் அதன் மீது உட்காருவதையும் அதன் மீது கட்டடம் எழுப்பப்படுவதையும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இறந்த ஒரு மனிதரின் மண்ணறை மீது கட்டடம் எழுப்பி வருமானம் ஈட்டுவதற்காக பல இடங்களில் தர்காக்கள் கட்டப்பட்டுள்ளன. இதற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. எல்லா வியாபாரத்திலும் லாபமும் வரும், நஷ்டமும் வரும். ஆனால் நஷ்டமே ஏற்படாத வியாபாரம்தான் கபறுகள், மண்ணறைகள் கட்டி வியாபாரம் செய்வது. இறந்தவரின் உடலை வைத்து ஒரு கல்லறையை கட்டி தர்காவை உருவாக்கிவிட்டால் அந்த கூட்டத்தினருக்கு பரம்பரையாக வருமானத்திற்கு வழி ஏற்பட்டு விடுகிறது. அதற்காக உருவாக்கப்பட்ட தர்காக்களில் ஒன்றுதான் ஏர்வாடி தர்கா. தர்காக்களுக்கும் இஸ்லாத்திற்கும் சம்பந்தம் எதுவுமில்லை என்பது ஒருபுறம் இருக்க, ஏர்வாடிக்கு பிற மத சகோதரர்கள் தான் அதிகமாக வருகின்றனர். சபரிமலை சீசனில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் இங்கே வந்து வழிபடுவதை பார்க்கலாம். அதுபோல பிற மத வழிபாடுகளும் இங்கே அடிக்கடி நடக்கும். இதோ ஏர்வாடி தர்காவில் முளைப்பாரி வழிபாடு. ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி பாதுஷா நாயகம் தர்காவில் முளைப்பாரியை இறக்கி வைத்து இந்துக்கள் வழிபாடு செய்தபின் கடலில் எடுத்து சென்று கரைத்தனர். ஏர்வாடியில் யாதவர்களுக்கு பாத்தியமான வாழவந்தான் அம்மன் கோவில் முளைக்கொட்டு திருவிழா ஆகஸ்ட் 2 துவங்கியது. தர்கா ஹக்தார் கிட்டங்கி செய்யதுவிற்கு கோயிலில் முதல் மரியாதை வழங்கப்பட்டது. நேற்று முன்தினம் கோயிலிலிருந்து புறப்பட்ட முளைப்பாரி ஊர்வலம் முஸ்லீம் தெருக்கள் வழியாக ஏர்வாடி பாதுஷா நாயகம் தர்கா வந்து அடைந்தது. பின் பெண்கள் முளைப்பாரியை சுமந்து ஊர்வலமாக சென்று கடலில் கரைத்தனர். இது பிற மத வழிபாட்டு செய்தி. இது தவிர இந்த ஏர்வாடி தர்கா போக்கிரிகளின் கூடாரம் என்பது இந்த தர்கா பற்றி அறிந்தவர்களுக்கு தெளிவாகவே தெரியும். ஏர்வாடி தர்காவிலே தங்கியிருப்பவர்களே அங்கு நடக்கும் சம்பவங்கள் பற்றி கதையாக சொல்கின்றனர். இதோ இந்தியாவின் பல பாகங்களிலிருந்தும் தப்பியோடு வரும் கைதிகள் தான் இங்கே மனநோயாளிகளாக நடித்து வருகின்றனர். கொடூரமான குற்றங்கள் செய்தவர்கள், கொலை குற்றவாளிகளுக்கு ஏர்வாடி தர்கா தான் புகலிடமாக இருந்து வருவதாக தர்காவில் தங்கியிருக்கும் ஆதரவாளர்களே சொல்கின்றனர். இங்கே வருபவர்களில் 70% பேர் கேரளாவைச் சேர்ந்தவர்கள். இதை வெளிப்படுத்துவதால் தவறாக நினைக்க வேண்டாம். பெரிய குற்றங்கள் செய்த பலர் போலீசின் பிடியிலிருந்து தப்புவதற்காக இங்கே வருகிறார்கள். காலில் விலங்குகளுடன் சப்தத்துடன் வரும் இவர்களை எவரும் கவனிப்பதில்லை. தனது குடும்பத்தினர் 4 கொலை செய்த ஹமீத் என்பவனை போலீஸ் பிடித்தது இங்குதான். கேரளாவிலிருந்து விபச்சாரத்திற்காக நிறைய பெண்கள் இங்கே வருகிறார்கள். காதல் என்ற பெயரில் வீட்டிலிருந்து ஓடி வருபவர்கள் அபயம் தேடி இங்கேதான் வருகின்றனர். சமீபத்தில் கூட தச்சு வேலை செய்யும் ஒரு இளைஞனுடன் முஸ்லிம் பெண் ஓடி வந்து இங்கேதான் தங்கினார். இதெல்லாம் நாங்கள் அறிந்தவை, அறியாதவை இன்னும் எத்தனையோ. போலீஸ் பிடிக்க வரும்போது இப்ராஹிம் பாதுஷா ராவின் பெயரை சொல்லிக்கொண்டு கூச்சலிட்டு கொண்டே மனநோயாளிகளைப் போல ஓடுகின்றனர். இதனால் போலீஸுக்கும் குழப்பம் ஏற்படுகின்றது. இங்கே தவறுகள் முற்றிலும் நடக்கவில்லை என்று நாங்கள் சொல்லவில்லை. பயங்கர கொலைகாரர்களும் கொள்ளையடித்தவர்களும் போலீஸிலிருந்து தப்புவதற்காக இங்கே வந்து தங்குகின்றனர். இங்கே வருபவர்களிடம் எவரும் விசாரிப்பதில்லையே. மும்பையில் சிவசேனா அமைப்பைச் சேர்ந்த ராம்ஜித் என்பவனை கடந்த மாதம் சிபிஐ இங்கே வைத்துதான் கைது செய்தது. இதுபோன்று நிறைய சம்பவங்கள் உண்டு. இது அங்கு தங்கியிருக்கும் பொதுமக்கள் சொல்பவை.
அடுத்ததாக ஏர்வாடி தர்கா யாத்ரிகர் நல பேரவைத் தலைவர் அம்ஜத் ஹுசேன் என்ன சொல்கிறார்? கண்காணிப்பு இல்லாமல் மனநோயாளிகள் போர்வையில் குற்றவாளிகள் அதிகம் தஞ்சமடைகின்றனர். கேரள போலீசார் பலமுறை வந்து இங்கு குற்றவாளிகளை கைது செய்து சென்றுள்ளனர் என்று அவர் குறிப்பிடுகிறார். எனவே இதுபோன்ற தர்காக்கள் ஒழிக்கப்பட வேண்டும். மனநோயாளிகளை மருத்துவமனைகளிலும் காப்பகங்களிலும் வைத்து அங்கு அனுமதித்து அவர்களுக்கு தேவையான முறையான சிகிச்சைகள் வழங்கப்பட வேண்டும்.